100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆனி மாதம் 32ஆம் தேதிக்குள், அதாவது 16/7/2024க்குள் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்தும் கிரகங்களின் மாற்றத்தை பொறுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்கள், அதிரடி திருப்பங்கள் நடக்கப் போகின்றது, உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில், பொருளாதார நிலை, திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை இதெல்லாம் சிறப்பாக இருக்குமா, பணம் குவியுமா, கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் மாற்றங்கள் நிகழப்போகின்றது, தெய்வத்தின் முன் மண்டிக்கிட்டாலும் இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பற்றியும் யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். துலாம் ராசி. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வலுவாக அமர்ந்திருக்கின்றார். ரண ருண ரோக ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். சப்தம ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், விரயஸ்தானத்தில் கேது பகவான் என்று கிரகங்கள் மிக வலுவாக அமர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய கிரக மாற்றம் என்று பார்க்கும்போது ஆனி மாதம் 23ஆம் தேதி, அதாவது 7/7/2024 அன்று புதன்கிழமை பாக்கியஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். அடுத்ததாக ஆனி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 11/7/2024 வியாழக்கிழமை அன்று சப்தம ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். அடுத்ததாக ஆனி மாதம் 32ஆம் தேதி 16/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். இதன் காரணமாக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிக கோபம் வரும். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக காரியங்களை சாதிக்க முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும். எதிர்பாராத பண தேவைகள் உண்டாக போகின்றது. அதனை சாமர்த்தியமாக சமாளிச்சிடுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் இழுபறியான நிலை காணப்படும். அடுத்தவங்களால் தொல்லைகளும் உண்டாகலாம், கவனமாக இருங்க. தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கின்றார். இதனால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் டென்ஷன், வீண் அலைச்சல் எல்லாம் அதிகரிக்கும். வீண் பகை கூட உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படும். பண வரத்து எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும். கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லதாக இருக்கும். புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் போது கவனமாக இருக்கணும். எதை பேசுவதாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் ஏற்படும். கவனம் அதிகமாக இருக்கணும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக காரியங்களை சாதிக்க முடியும். அந்த காரியங்களை சாதித்து மிக பெரும் அளவில் லாபத்தையும் குவிக்கவும் முடியும் என்பதை சொல்ல வேண்டும். எதிர்பார்த்த தகவல் எல்லாம் தாமதமாகும். சொத்துக்களை அடைவதில் தடைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கிவிடும். உயர் நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை வரலாம். உடல் ஆரோக்கியம் கூட சற்று பாதிக்கப்படலாம். கவனமாக இருக்கணும். வாகனங்கள் மூலமாகவும் செலவு உண்டாகும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பண வரவு நிச்சயம் வந்து சேரும்.
தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் எல்லாம் சற்று சுமாராகத்தான் இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி நிச்சயம் கிடைக்கும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும். மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எச்சரிக்கையோடு இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கவும் வாய்ப்பிருக்கின்றது. இதன் காரணமாக சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லதாக இருக்கும். பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் போது மன வலிமை நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். எதிலையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்று போன காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வந்துட்டும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிட்டும். நட்சத்திர அதிபதி ராகு பகவானுடைய சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் மனதில் சற்று உற்சாகத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். வியாபாரத்தில் தொழிலில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். கடன் பிரச்சனைகளெல்லாம் நிச்சயம் குறைந்திட்டும். போட்டிகளெல்லாம் நீங்கிட்டும். வரவேண்டிய பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாக்கிட்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு, அதாவது வேலையில் இருக்கவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல்களின் மூலமாக பாராட்டுகளும் கிடைக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். இதுவரை தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் இனி தடையில்லாமல் நடந்தேறும். தாயாருடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சொத்துக்கள் மீது ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துட்டும். வழக்கு வாபஸ் பெறும். தடைபட்ட திருமணம் நடந்து முடியும். பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேர்வீங்க. குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைத்திட்டும். அடகு வைத்த நகைகள் மீட்கப்படும். குலதெய்வ வழிபாடு தடையில்லாமல் நடக்கும். இதுவரைக்கும் குலதெய்வம் தெரியாமல் இருந்தவங்களுக்கு இப்போது குலதெய்வம் இந்த காலகட்டத்தில் தெரிய வந்துடும். மொத்தத்தில் மிக அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகின்றது. அலுவலக பணிகளில் திருப்தியான நிலை இருக்கும். இதுவரைக்கும் தாமதப்பட்டு கொண்டிருந்த பதவி உயர்வு இப்போது எளிதாக கிடைக்கப் போகின்றது. இதுவரை உங்களுடைய கருத்துக்கு பெரிய அளவில் மதிப்பு தந்திருக்க மாட்டாங்க. இப்போது அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையெல்லாம் உயர்ந்திட்டும். மிகப்பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இட மாற்றம் ஏற்பட்டு அலைச்சல்கள் எல்லாம் உண்டாகி இருக்கும். இப்போது விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும். பலவிதமான ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளாகி இருந்திருப்பீங்க. அந்த ஒழுங்கு நடவடிக்கைகள் அனைத்தும் இப்போது கைவிடப்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பெரிய நிறுவனங்களிடம் இருந்து அழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிக முயற்சி எடுக்காமலேயே எளிதாக பெரிய நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பும் கிடைக்கும். உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படும் காலம் வந்துடுச்சு. ஆகையால் மிக சிறப்பாக செயல்பட போகிறீங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் கணக்கச்சிதமாக எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்க போகிறீங்க. புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் கூடிட போது. மரியாதை, பட்டம், பதவி என அனைத்தும் உங்களை தேடி வரப்போகின்றது. சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து எதிரிகளே இல்லை என்ற ஒரு நிலையம் உருவாகும். ரொம்ப யோகமான நேரம்னே சொல்லலாம். இந்த நேரம் திருமண முயற்சிகள் எளிதாக முடிந்திட்டும். திருமணங்கள் நடந்தேறிட்டும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகின்றது. சுய தொழில் தொடங்கும் சிந்தனையில் இருப்பவர்களுக்கு இப்போது தொழில் தொடங்கும் வாய்ப்பும் அமோகமாக இருக்கின்றது. கூட்டு தொழில் செய்யும் வாய்ப்பும் ஏற்படும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக இருக்கப் போகின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை முதல் சொத்து சேர்க்கை வரை தடையில்லாமல் கிடைக்கும். அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் இது. சகோதரர்கள் நிச்சயம் பக்க பலமாக இருப்பாங்க. பெற்றோர்களுடைய உடல்நலம் சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அவங்க மூலமாக சொத்து வந்து சேரும். ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை பயிலும் மாணவர்கள் அனைவருக்குமே மிக அருமையான நேரம் இது என்றுதான்
சொல்ல வேண்டும். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிகச் சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருப்பதால் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற பாருங்க. உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டோட இறை வழிபாடு, ஆன்மீக வழிபாடு மிக இன்றியமையாததாக இருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கலாம். குறிப்பாக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் சென்று உங்களுடைய பிரச்சனைகளை கூறி வணங்கி வந்தால் அனைத்தும் நன்மையே நடக்கும். அதேபோல சிவாலயங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குரு பகவானையும் வணங்கி வந்தால் உங்களுக்கு நிச்சயம் நன்மையே நடக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 16/7/2024 செவ்வாய்க்கிழமைக்குள்ளார என்ன நடக்கும், கிரகங்களினுடைய நிலை, கிரக மாற்றமெல்லாம் எப்படி இருக்குது, எதை செய்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர என்ன பண்ணணும், உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்க என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ்வை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிக பெரும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயம் தரும். இதில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்வை அமைத்து கொள்ள துலாம் ராசியில் பிறந்த அனைவரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.